போகர் சித்தர் தமிழ் சித்தர்களில் முதன்மையானவர். பழனி முருகன் நவபாஷாண சிலையை உருவாக்கியவர் மற்றும் காலங்கிநாதரின் சீடர் ஆவார். இவர் ரசவாதம், யோகம், மருத்துவம் ஆகியவற்றில் வல்லவர். சீனாவின் டாவோயிசம் போன்ற வெளிநாடுகளுக்கு பயணம் செய்து ஞானத்தை பரப்பியவர். சதுரகிரி, பழனி மலைகளில் தவம் செய்த போகர் இறுதியில் பழனிமலையில் சமாதியடைந்தார். போகர் சித்தர் வரலாறு. முக்கிய அம்சங்கள்: பிறப்பு மற்றும் ஞானம். வைகாசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த இவர் காலங்கிநாதர் என்ற சித்தரிடம் ஞான யோகாவை கற்றுக்கொண்டார். நவபாஷாண சிலை. பழனி முருகன் சிலையை 9 வகையான நச்சுப் பொருட்களை பாஷாணங்கள் கொண்டு ஒரு சிறப்பு கலவை மூலம் அற்புதமாக வடிவமைத்தவர் போகர். பயணங்கள். சீனா, இலங்கை, அரேபியா உள்ளிட்ட நாடுகளுக்குச் சென்று ரசவாதம் மற்றும் மருத்துவக் கலைகளை பரப்பினார். படைப்புகள். போகர் 7000, போகர் நிகண்டு, ஞானசாகரம் உள்ளிட்ட பல நூல்களை தமிழில் இயற்றியுள்ளார். சமாதி. பழனி முருகன் கோவிலின் உட்பிரகாரத்தில் ஞான தண்டாயுதபாணி சன்னதிக்கு அருகில் போகர் சித்தர் சமாதி உள்ளது. போகர் சித்தர் உடலை உறுதியாக்கும் யோக மற்றும் காயகல்ப கலைகளை மக்களுக்கு அளித்தவர். அவர் அமைத்த நவபாஷாண சிலை இன்றும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறது.